ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணங்க. ஸோ ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். நம்ம கானா வினோத் அவர்கள் வந்து பெட்டி எடுத்தது ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ அதை கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப மனசு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஏன் வந்து அவர் வந்து இவ்வளோ பெரிய முடிவு எடுத்தார் எனக்கே தெரியலங்க. அவர் நல்லா யோசிக்கிற நபர். நேற்று ஃபுல்லாக கூட சொல்லியிருந்து 10 நாள் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் அந்த பாக்ஸ் எடுக்க மாட்டேன், எனக்கு பணப்பெட்டி எனக்கு வேணாம், எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, நான் வந்து இப்படியே வந்து வின் பண்ணி ஜெயிச்சு தான் போகணும், அவங்களுக்கான வீடு சேர்த்து வைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, எப்படியா வந்து பெட்டிக்கு ஆசைப்படல கானா வினோத். அது வரையும் வந்து இவ்வளோ நாள் நம்ம எல்லாமே உழைப்பு போட்டது வந்து ரொம்ப வீணாகி போகல அப்படின்னு நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நம்மளாம் ஓட்டு போட்டு அவரை வின் பண்ணி வச்சு நம்ம அவரை பற்றி பேசி ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நல்ல ஒரு நபரை பற்றி நம்ம பேசியிருக்கோம், தவறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப ட்ராவல் பண்ணிவிட்டு அவர் வந்து அவர் போடுற கவுண்டர்ஸ், அவர் போடுற தபலா வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, ஒன்று வேறு வேறு நான் வந்து பயமாக ரசிச்சேங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவர் பண்ணுற ஒரு விஷயமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் தபலா குத்தின கையெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் அப்படியே தபலா அடிக்கணும்னு சொன்னது, அந்த விசில் சவுண்டு, அவர்கிட்ட பல டேலண்ட்டு, ஏகப்பட்ட டேலண்டாக வச்சுருந்தாரில் வந்து பார்க்கறது சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சூப்பராக என்ஜாய் பண்ணேன். ப்ளஸ் அவருக்கு டாஸ்க் வில்லானது சரி, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்திருக்காரு. யார்கிட்டையுமே வந்து கோவம் தான் கோவப்பட்டிருக்காரு, சண்டை போனால் சண்டை போட்டிருக்காரு, எதனால 1 to 1 தான் பண்ணிக்கிறார் தவிர எதுவுமே வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா ஃபேக்காக எதுவுமே கிடையாது. ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்தார். அதுக்கப்புறம் கூட வந்து இந்த பிஆர்டி மட்டும் ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்தாரு. எனக்கு வந்து வீட்டு வாடகை கட்டவே காசு இல்லை, என் தங்கச்சி வந்து இந்த பெட்டு கிட்டலாம் வாங்கி அதுக்கே காசு இல்லை எனக்கு, நான் எப்படி வந்து பிஆர்டி மேலே வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாக வந்து ரொம்ப ஃப்ராங்காக பேசி ரொம்ப உண்மையாக கிளியராக கொடுத்த நபர் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் செய்யும்போது நம்மளை வந்து உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டால் நம்ம அரோரா தாங்க. ஸோ அரோரா கிட்ட போய் ஏன் கானா வினோத் உட்காந்தாரு எனக்கு தெரியல உண்மையாலே. ஸோ கானா வினோத் அவ்வளோ கிளாரிட்டியாக அந்த நபர் போய் அரோரா கிட்ட போய் உட்காந்து, அரோரா வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஸ்டார்டிங்கில் விட அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்லா பேசியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்ன சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா, நம்ம பண்ணக்கூடாத சில விஷயங்கள் இல்லை. இவனை பற்றி அவங்ககிட்ட, அவனை பற்றி இவனை பற்றி தான் பேசவே கூடாது. கானா வினோத்தை பற்றியெல்லாம் அவராக பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து பெரிய இவர் பிக் பாஸ் வீட்டு ஓனர் மாதிரி பண்ணுறாருலாம் பேசிட்டு இருந்துச்சு, பயங்கரமாக பேசிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து கானா குட்டி கானா ஓடி சுற்றி இருந்துச்சு, அதை ஒரு சில விஷயங்கள் பண்ணிச்சு. இவ்வளோ பண்ண அரோரா பேச்சு ஏன் வந்து கானா வினோத்தை கேட்டார் என்னால் சுத்தமாக முடியல. அவங்க போய் அந்த 5 பேர் இருப்பாங்க, 5 பேர்லேருந்து ஒரு 4 பேர் மீதி 4 பேர் இருப்பாங்க, 4 பேர்லேருந்து ஒரு நபர் எவிக்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த பணம் பெரிய வேஸ்ட் தானே, பஸ்ஸர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிட்டாங்க. ட்ரிகர் பண்ணி மைண்ட் கேம் விளாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம அரோரா வந்து திவ்யா கிட்ட அதுக்கு முன்னே கொண்டாடி பேசிட்டு இருந்தாங்க நேற்று. ஸோ வந்து கானா வினோத் எடுக்க மாட்டார், நீ நான் எடுக்க மாட்டோம், விக்ரம் எடுக்க மாட்டார், சபரி எடுக்க மாட்டார், மேபி சாண்ட்ரா அவர்கள் எடுக்க வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கானா வினோத்தை வந்து ஃபுல்லாக டார்கெட் பண்ணிட்டாங்க. அது வந்து உண்மையாக கிளியராக தெரியுது. அரோராக்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து கானா வினோத் உள்ளே வந்து அடிச்சு காலி பண்ணாவோட தப்பே கிடையாது. ஏன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது எல்லாருமே என்ன சொன்னாங்க, திவாகர் கேட்கும்போது இல்லை ஐடியா இல்லை, ஒரு இடத்துல என்ன சொன்னாங்கன்னா ஐடியா இல்லை, உன்னோட பர்சனல் விஷயம் எடுத்தால் எடுக்காட்டி விட்டுருங்கன்னு சொல்கிறது அது சொல்லியிருக்கலாம், ஓகேங்களா. அதை விட்டுட்டு உட்காந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இந்தளவுக்கு வந்து ஒரு மனுஷன் பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாது. அவர் உண்மையில டைட்டில் அடிக்கக்கூடிய நபர் தான், 100% டைட்டில் வின்னர் தான், ஓகேங்களா. இன்னொரு 1 வாரமோ 10 நாளாக தான் இருக்குது. ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே வந்து இந்தளவுக்கு வந்து அவருக்கான துரோகம் நடக்கிறது வந்து நம்மளால வந்து தாங்கிக்கவே முடியல. உண்மையில ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் எதுக்கு போய் வந்து அரோரா கிட்ட கேட்டாருன்னு தெரியல. மேபி அமித் வந்திருந்தாலோ, இந்த கமருதீன் வந்திருந்தாலோ, ரிட்டன் வந்து வேற லெவலாக இருந்தாலும் கமருதீன் அலோவ் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் அமித்தை வந்து உள்ளே விட்டுருந்தா கூட அமித்தெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. கானா வினோத் அவர்கள் வந்து பாக்ஸ் கிட்ட போகிறதுக்கு ஒரு துளி கூட அவர் வந்து சம்மதிச்சிருக்க மாட்டார். அந்தளவுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜாக சொல்லியிருப்பார். ப்ளஸ் அவங்க ஒய்ஃபும் சொன்னாங்க, நான் ஒன்று ஸ்டேஜில் தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் அவர் அதெல்லாம் மறந்துட்டு தேவையில்லாமல் அந்த அரோரா சொன்னதெல்லாம் போய் கேட்கும் போது எனக்கு சுத்தமாக டைஜஸ்டாக இல்லை. நான் நேற்றுலாம் கண்ணே கலங்கிச்சு. இந்த மேட்ரு எனக்கு கேட்டோன்னா அந்தளவுக்கு கண்ணு கலங்கிச்சு. என்னடா இந்த மனுஷன் எப்படி பண்ணிட்டாரு, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி இவ்வளோ தூரம் வந்திருக்குமே, கொஞ்சமாக யோசிக்கலாமே. சரி என்ன வேணால் நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இப்போ வந்து 90 நாள் இருந்துட்டு 90 நாளைக்கு வந்து ஒரு 9 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஏதோ வரும். ஸோ அதை வச்சுக்கலாம். இதுக்கு இந்த அமௌண்ட்டை விட்டுலாம் கொஞ்சம் யோசிச்சிருந்தா கூட அவருக்கான அமௌண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சம் கொடுக்கலான்னு ஒரு 32 லட்சமோ 30 லட்சமோ வந்து அவர் வின் பண்ணிடுறாரு. பணம் மேட்டர் கிடையாது, டைட்டில் வின்னர் அந்த பேர் தான் நம்மளுக்கு வந்து எத்தனை பிக் பாஸ் ஆனாலுமே அந்த டைட்டில் வின்னர்ன்றது வந்து பயங்கரமாக பதிவாயிடும். அதை தவிர்த்து வந்து கானாவில் வந்து இந்த அளவுக்கு கானா ஒரு சிங்கர் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் கானா சிங்கர் வந்தாங்க, பட் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் இருந்துச்சு, யூஸ் பண்ணாங்க, போயிட்டாங்க. பட் டைட்டில் வின் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். கானா வினோதர்கள் வேறு லெவல் பண்ணார். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப துயரமாக இருக்குது. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை தான் மறக்காமல் பதிவு பண்ண மக்களை மறக்கவே சந்திக்கலாம். நன்றி.